இங்க பாருங்க எந்த ஒரு அரசு அதிகாரியும் சட்டத்தின் ஆட்சியின்படி ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. ஏனென்றால் இன்றைக்கு அரசு அதிகாரிகள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இல்லாமல் தாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எங்கே அத்துமீறல்கள் நடந்தாலும் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். இப்பொழுது நான் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் எங்களுடைய ஆணையத்திற்கென்று வெப்சைட் முகவரியை தந்திருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் ஏதேனும் அதிகாரிகள் மீது புகார் கொள்ள வேண்டும் என்றால் ஆணையத்தில் அந்த முகவரிக்கு நீங்கள் புகார்களை அனுப்பினால் உடனடியாக ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கு சில சலுகைகள் அரசு வழங்குகிறது. ஆனால் பல பேருக்கு அது மறுக்கப்படுகிறது என்று நான் அறிகிறேன். எனவே சட்டப்படியாக ஆணையத்தின் மூலம் அதிகாரிகளிடத்தில் ஏதேனும் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதையும் நான் செய்து தருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். செய்யத்தக்க வேலையை செய்யாமல் கடமை தவறி அஜாக்கிரதையாக இருப்பார்களேயானால் அவர்கள் மீதும் வழக்கு போடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அரசு அதிகாரியும் சட்டத்தின் ஆட்சியின்படி ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைக்க செய்யாமல் போனாலோ அதை தருவதற்கு தயங்கினாலோ உத்தரவு போட மறுத்தாலோ அதுவும் அவருடைய உரிமையை மீறிய செயலாகும் தான் என்று மனித உரிமைகள் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட் டு லைஃப் என்பதிலே இன்றைக்கு எல்லாமே அடங்கிவிடும். உணவுக்கான உரிமை, தனி மனித உரிமை, சுகாதாரம், இப்படி எத்தனையோ விதமான எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அந்த ரைட் டு லைஃப் என்று சொல்வதிலே அடங்கிவிடும். அதே போல கண்ணியமான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும், டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அலுவலகங்களில் அப்படித்தான் நடந்து வருகிறது. பார்த்து எல்லாம் உங்களுக்கு தெரியாது அல்ல. வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, பணம் கொடுத்தவர்களுக்கு ஒரு நீதி, இல்லாதவர்களுக்கு ஒன்று ஒரு இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இந்த ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நீங்களும் அதற்கு முடிந்த அளவுக்கு எங்களுக்கு செய்தி தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.